வேஸ்லினும் கோகோனட் ஆயிலும் வச்சு ஒரு யூஸ்ஃபுல்லான சூப்பரான ஹேக் தான் பண்ண போறோம். சோ கடைசி வரைக்கும் பாருங்க. எல்லாமே எடுத்துட்டு போன நான் கேண்டில ஃபயர் பண்ணேன். இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனா? மேட்ச் பாக்ஸ் எடுக்க மறந்துட்டேன். பக்கத்துல இருக்க கடைக்கு போனா மேட்ச் பாக்ஸ் இல்ல, அதனால 30 rupees கொடுத்து கேஸ் லைட் வாங்கிட்டு வந்துட்டேன். இதெல்லாம் பண்ணும்போது சின்ன வயசுல கூட்டாஞ்சோறு செஞ்சு சாப்பிட்டது தான் ஞாபகம் வருது. உங்களுக்கும் இந்த அனுபவம் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா கேண்டில ஃபயர் பண்ணிட்டு பிளேட்ல வேஸ்லினை கொஞ்சம் கொட்டிட்டு மெல்ட் ஆனதும் கோகோனட் ஆயில கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். அப்படியே இதை எடுத்துட்டு வந்து ஸ்கிராட்ச் இருக்க இடத்துல அப்ளை பண்ணனா ஸ்கிராட்ச் மறைஞ்சிடுமா? எல்லாம் டெக்னாலஜி. நானும் பைக்ல ஸ்கிராட்ச் இருக்க எல்லா பிளேஸ்லயும் இதை அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எனக்குமே அப்ளை பண்ணும்போது பெருசா சாட்டிஸ்ஃபைட் இல்ல, இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் தான் இதை ட்ரை பண்றேன். உண்மையா சொல்லணும்னா பைக்ல ரொம்பவே மைனரா இந்த ஸ்கிராச்சஸ் எல்லாம் போயிடுச்சு. ஆனா நம்ம நினைக்கிற மாதிரி மேஜரா இருக்க ஸ்கிராச்சஸ் எல்லாம் போகல. கொஞ்ச நேரத்திலேயே அந்த லிக்யூடு கட்டி ஆயிடுச்சு. இருந்தாலும் சில ஏரியாவில எல்லாம் அதை அப்ளை பண்ணும்போது பைக்கை வாட்டர் வாஷ் பண்றதை விட இதை அப்ளை பண்ணும்போது நல்ல ஒரு கிளீன் ஆயிடுச்சு. ஆக மொத்தத்துல பெட்டரா ஒரு ரிசல்ட் கிடைச்சது. ஆனா மேஜரா இருக்க ஸ்கிராட்ச் போகல.